ஹாய், வெல்கம் டு ஃபுட் ட்ரெஸ் சேனல். இன்றைக்கி டேஸ்டியாக சிம்பிளாக ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேசரி பண்ணும்போதே நான் இடையில கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவையை எடுத்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நான் கொஞ்சம் நேரம் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி ரோஸ்ட் பண்ணுறதுனால நெய்யோட ஃப்ளேவர் கூட ரவை நல்லா மிக்ஸ் ஆகி ரவைக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். ரவையும் சீக்கிரம் வெந்துடும். நான் 2-3 நிமிஷம் நல்லா ரவையை ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆனக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் அதை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சூடாகும். அடுத்து அதே கடாயில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நான் எடுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 டம்ளர் தான் ரவா கேசரி பண்ணுறதுனால நான் திராட்சை ஒரு 10, முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதிகமாக நட்ஸ் போடுறது பிடிக்குன்னா அதிகமாக போட்டு அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் அதையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் நட்ஸ் எந்தளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக கொடுக்கும். அதுக்கப்புறம் அதே கடாயில் நான் ஒரு டம்ளர் ரவா போட்டுக்கிறதுனால நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போதே நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காவை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காவும் ஆட் பண்ணலாம், ஏலக்காய் பவுட்ரு இருந்துச்சுன்னா ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி சாப்பிட்றப்போ இந்த ஏலக்காவோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கேசரியோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போது நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி லைட்டாக கொதி வர டைமில் நான் வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே கிளறி விட்டுக்கிறேன். ஏன்னா ரவை ஆட் பண்ணும்போது நம்ம கிளறி விடாமல் இருந்தோம்னா அது கட்டிக்கும். அதனால் கிளறி விட்டுட்டே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா சூடானக்கப்புறம் தான் ரவையை ஆட் பண்ணணும். நம்ம தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே ரவையை ஆட் பண்ணோன்னா ரவை ஒரு மாதிரி குழஞ்சிரும். இது ஒரு டிப். அதே மாதிரி நம்ம கிளறும் போது ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கிளறணும். இப்போது ரவையில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ரவையோடு சேர்ந்து வெந்துடும். அதுக்கப்புறம் ரவை நல்லா கிளறின உடனே நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணி திரும்ப கிளறி விட்டுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸே நான் உள்ளே ஆட் பண்ணி அதையும் நான் ரவா கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், டேஸ்டியான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணக்கப்புறம் மேலால் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு திரும்ப அதை கிளறி வச்சுட்டா டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேசரி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லா டிப்பையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கேசரி கொஞ்சம் கூட ஒட்டாமல் அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் ரவா கேசரி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.